செவ்வாய் வந்து பிதாவுக்கு கஷ்டம், பித்ரு சொத்து நாசமாகும். ஆரோக்கியமும் இவர்களுக்கு மிக சிறப்பாக இருக்கிறது. இவர்கள் வந்து இவர்களுடைய குருநாதர் என் இனிய காலை வணக்கங்கள். என்னுடைய பதிவுகளை தொடர்ந்து கேட்டு வரும் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய பஞ்சாங்கம் பார்ப்போம். இன்றைய தேதி 3ஆம் தேதி 1ஆம் மாதம் 2026 சனிக்கிழமை, தமிழ் மாதம் மார்கழி. இன்றைய சூரிய உதயம் 7:23க்கு, சூரிய அஸ்தமனம் 7:11க்கு. இன்றைய திதி பௌர்ணமி. பௌர்ணமி திதி முடியும் நேரம் இன்று மாலை 6:03க்கு. அதன் பிறகு பிரதமை ஆரம்பமாகும். இன்றைய நட்சத்திரம் திருவாதிரை. திருவாதிரை நட்சத்திரம் முடியும் நேரம் இன்று மாலை 7:58க்கு. அதன் பிறகு புனர்பூஷம் ஆரம்பமாகும். இன்றைய யோகம் சித்த யோகம். நல்ல நேரம் காலை 11:48 இருந்து 12:47 வரை. அதன் பிறகு மாலை வேளையில் 6:13 இருந்து 7:12 வரை. தொடர்ந்து 7:12 இருந்து 8:41 வரை. ராகு கால நேரம் காலை 10:20 இருந்து 11:48 வரை. யமகண்ட நேரம் நாளை மதியம் 2:46 இருந்து 4:15 வரை. கூலிகன் காலை 7:22 இருந்து 8:51 வரை. சந்திராஸ்தம ராசி இன்று விருச்சக ராசி அன்பர்களுக்கு சந்திராஸ்தமம். இவர்களுக்கு நாளை, அதாவது 4ஆம் தேதி 12:13க்கு மதியம் சந்திராஸ்தமம் முடிவடையும். இன்றைய விசேஷம் ஆருத்ரா தரிசனம். இன்றைய ராசி பலன் பார்ப்போம். மேஷ ராசிக்கு நிம்மதி, ரிஷப ராசிக்கு எதிர்ப்பு, மிதுன ராசிக்கு வரவு, கடகராசிக்கு துன்பம், சிம்ம ராசிக்கு புகழ், கன்னிராசிக்கு ஊக்கம், துலாம் ராசிக்கு உதவி, விருச்சக ராசிக்கு மறதி, தனுசு ராசிக்கு அசதி, மகர ராசிக்கு பெருமை, கும்ப ராசிக்கு ஆக்கம், மீன ராசிக்கு போட்டி. தொடர்ந்து நம்ம கிரகங்கள் அமைந்த வீடுகளை பற்றி பார்த்துட்டு வரோம். அந்த வகையிலே இன்று 9ஆம் வீடை பற்றி பார்ப்போம். 9ஆம் வீடோட தன்மை என்னவென்றால், பித்ருக்கள் பற்றி சொல்வது, தகப்பனார் பாக்கியஸ்தானம் என்று சொல்வது. தகப்பனாருடைய பாக்கியத்தை ஆராய்ந்து கூறலாம். இந்த இடத்த பாக்கியஸ்தானம், பிதா, குரு உபதேசம், தான தர்மங்கள், பால் பாக்கியம், பூமி, வீடு, யோகாப்சனம் எல்லாமே இதை பற்றி, இந்த 9ஆம் வீடை பற்றி தெரிஞ்சுக்குவோம். இது பாக்கியஸ்தானம். அந்த பாக்கியஸ்தானத்தில் இடம்பெறும் அந்த கிரகங்களின் அந்த கிரகங்கள் செய்வாங்கன்னு பார்க்கலாமே. ஓகே, இந்த 9ஆம் வீடு என்பது பிதாஸ்தானம், பாக்கியஸ்தானம். சூரியன் தார்மீக குணம், கோபம் வரும், பித்ரு பீடை, தனவான், அதாவது தனவானா இருப்பாங்க, ஆனால் பித்ரு பீடை அவர்களுக்கு இருக்கும். சந்திரன் சுபமான தர்ம புத்திர லாபம், 3 பாஷைகள் அறிதல், அதனால பாஷைகள் கற்றுக்குவாங்க, தர்மவானா இருப்பாங்க, லட்சுமி கடாட்சியமாக இருப்பாங்க, சுகவானா இருப்பாங்க. செவ்வாய் பிதாவுக்கு கஷ்டம், பித்ரு சொத்து நாசமாகும், கொரூர சுபாவம் இருக்கும். புதன் வித்வான், தனவான், ஆச்சாரம், வெகு புகழ். குரு சத்புத்திர பாகியம், நல்ல புத்தி, ஆச்சாரசீலன், குணவான், புலனடக்கம், யஷ்வி அப்படின்னு இருக்கு. சுக்கிரன் நல்ல பாக்கியம், லட்சுமி கடாட்சியம். சனி இஷ்டஜன விரோதி, அற்பதனம், பிதாரிஷ்டம், அற்பரோகி. ராகு பூமி, பொருள் லாபம், புத்திர நஷ்டம், அழியா செல்வம் இருக்கும். கேது பித்ரு பாகியஹீனம், தரித்திரம், புண்ணிய தடை இருக்கும். ஸோ இந்த கிரகங்கள் இங்கே அமைந்தால் இப்படிப்பட்ட பலன்கள் இருக்கும். இதை மட்டும் நாம் எடுத்துக்கொள்ளாமல் பார்க்கும் கிரகங்கள் அங்கே அந்த ஸ்தான அதிபதியின் நிலை எப்படி இருக்குது எல்லாம் பார்த்து, லக்னாதிபதியின் நிலையும் பார்த்து நம்ம பலன்கள் மாறுபட செய்யும். ஆனாலும் இந்த கிரகங்கள் இங்கே இருந்தால் இப்படிப்பட்ட பலன்கள் உருவாகும் என்பது சாஸ்திர ரீதியாக உண்மைதான். அடுத்தபடியாக நம்ம ஆங்கில ராசி பலன் பார்த்துட்டு வரோம் இல்லையா? அந்த வகையிலே இன்று மேஷ ராசி பற்றி 3 நாளாக பார்க்குறோம். ஆனால் தனிப்பட்ட முறையில் அந்த நட்சத்திரங்களுக்கான பலன்களை நாம் சொல்லி கொண்டு வருகிறோம். இன்றும் மேஷ ராசிக்கு கார்த்திகை நட்சத்திரம் 1ஆம் பாதம் மேஷ ராசியில் இடம்பெற்றிருக்கிறது. பார்ப்போம், கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு பார்ப்போம். மேஷ ராசி கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு ஆத்மகாரகன் சூரியனுடையது கார்த்திகை நட்சத்திரம். பாதம் 1இல் பிறந்தவர்களுக்கு செவ்வாய் ராசிநாதனாக இருக்கிறார். அப்படி இருக்கும் வகையில் இவர்களுக்கு கூட
நெருக்கடிகள் நீங்கும், வியாபாரம் லாபம் ஏற்படும். இவர்களுக்கு நல்ல காலம் தான் சொல்லலாம். நல்லா தான் இருக்குது அவர்களுக்கு. முயற்சிகளிலெல்லாம் நல்ல வெற்றி, பணவரவு அதிகரிக்கும். இந்த கார்த்திகை 1ஆம் பாதத்தினருக்கு வந்து ஜனவரி 15லிருந்து மார்ச் 14 வரைக்கும், ஜூன் 15லிருந்து ஜூலை 16, செப்டம்பர் 18லிருந்து அக்டோபர் 17 இந்த காலங்களிலே சூரியன் எடுத்த வேலைகளை வெற்றிகரமாக முடித்து கொடுப்பார். நினைத்த காரியத்தை நடத்தி வைப்பார். ஆரோக்கியமும் நல்லா இருக்கும். உடல் ஆரோக்கியமும் இவர்களுக்கு மிக சிறப்பாக இருக்கிறது. இவர்கள் வந்து இவர்களுடைய குருநாதர் இவர்களுக்கு விசேஷமாக குருநாதர்களை வழிபட்டார்கள் என்றால் அவர்களை நன்றாக வழிபட வேண்டும். சட்டைநாதர் என்ற சித்தரை வழிபட்டால் நன்மைகள் அதிகரிக்கும், தீங்குகள் விலகும். சரிங்களா? இந்த கார்த்திகை நட்சத்திர 1ஆம் பாதத்திற்கும் மேஷராசிக்காரர்களுக்கு மிகவும் நன்றாகத்தான் இருக்கிறது இந்த ஆங்கில புத்தாண்டு. மேலும் நாளை அடுத்தது ரிஷபராசியில் இருக்கும் நட்சத்திரங்களுக்குரியவர்களுக்கான பலன்களை பார்ப்போம். நன்றி, வணக்கம்.